ஹலோ எவ்ரிவன், என் பேர் தயா. நான் பில்ட் வித் இன்னோவேஷன்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மெசேஜஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மெசேஜ் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு எதாவது சொல்லணுன்னாலோ இல்லை அவங்க உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னாலோ எப்படி மெசேஜ் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் ப்ராட்காஸ்ட் மெசேஜ்னால் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சைட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு மெசேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரையும் வந்திருக்க எல்லா மெசேஜஸும் இப்படி காட்டும். ரீசெண்டாக வந்தது மேலே காட்டும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டும் அதில் காட்டிடும். ஸோ இங்கே 2 நாளுக்கு முன்னாடி வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ மேலே உங்களுக்கு சர்ச் யூசர்னு ஒரு பார் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு ஏதாவது யூசர் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட சேட்டுன்றது கீழே வந்துடும். ஸோ இது ஈஸியாக சர்ச் பண்ணி சேட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த யூசரோட மெசேஜில் போனால் இங்கே எனக்கு லாஸ்ட் சீன் 1 hour இருக்கும் அப்படின்னு காட்டு. இந்த லாஸ்ட் சீன் அப்படின்றது வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரியே தாங்க. ஸோ எப்போ கடைசியாக இந்த யூசர் பார்த்தாங்க இந்த ஆப்பை அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் சீன் சொல்லும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரையும் பண்ணியிருக்க எல்லா மெசேஜஸ் அப்படியும் காட்டும். இதில் நீங்கள் எதாவது மெசேஜ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இமேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதே சென்ட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ். ஸோ அதே போல் தான் இப்போ நீங்கள் எதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜ்ன்றது போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மொத்தம் 3 ஆப்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸ், அப்புறம் இமேஜ், அப்புறம் சென்ட்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட். இமேஜும் அதே மாதிரி தான். நீங்கள் தான் இமேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். உங்களோட கஸ்டமருக்கும் இந்த ஆப்ஷன் காட்டுறோம், இமேஜ் சென்ட் அப்படின்றது. அவங்களும் ஏதாவது இமேஜ் சென்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன்ஸுன்ற பட்டன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் காட்டும், உங்களோட யூசர்ஸ்க்கு அது காட்டாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் அப்படின்றது ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது கீழே. ஸோ ஆர்டர்ஸ், அட்ரஸஸ், வாலெட், செட்டிங்ஸ், கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இப்போ எதாவது சேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு யூசர்கிட்ட, அவங்களோட ஆர்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இதுவரையும் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் காட்டும். அதில் என்றைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு அந்த டேட்டும் காட்டும். ஸோ இப்போ அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸும் பார்க்கணுன்னா வியூ ஆர்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டரோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் டைரெக்டாக சேட் பேஜ்லேருந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ் வரைக்கும் வரலாம். ஸோ நம்ம பேக் போயிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்ரஸஸ், வாலெட், செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேட் பாக்ஸில் ஆப்ஷன்ஸ் கீழே காட்டுச்சு இல்லையா, அதாவது இந்த இது இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து அங்கே இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா இப்படி பின்னாடி வந்து கூட போகலாம், இல்லை டைரக்ட் ஆக்சஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் காட்டுது. அடுத்து வாலெட்னா என்னென்னா உங்கள் யூசர் வாலெட்டில் எத்தனை அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஆட் மணி, சார்ஜ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது இதுலேயும். இதில் நீங்கள் எதாவது ஆட் மணி அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களோட ஆர்டர் ஏதாவது அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க யூசர், அவங்களுக்கு நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட் மணின்னு கொடுத்து ரீஃபண்ட் பண்ணிடலாம். இல்லை கேஷ்பேக் எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆட் மணின்ல தான் கொடுக்க முடியும். ஸோ ஆட் மணி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு எத்தனை ரூபா, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் 5 rupees அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மாதிரி இந்த இடத்துல காட்டும். டைம் எடுத்துக்குது. ஸோ மணின்றது ஆட் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாலெட் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு 10 ரூபான்னு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு இருக்குது. ஸோ இப்போ சார்ஜ் யூசர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கஸ்டமர் ஏதோ ஆர்டர் வாங்கிட்டாங்க பட் காசு ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க வாலெட்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வாலெட்லேருந்து டைரெக்டாக அமௌண்ட்டுன்றது எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் அமௌண்ட்டுன்றதை என்டர் பண்ணிவிட்டு, ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு 4 rupeesன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது மெசேஜ், ஸோ எதுக்காக நான் இது சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை நீங்கள் கீழே வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுவும் டைப் பண்ணிவிட்டு இங்கே சார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா எதாவது மெசேஜ் கொடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ₹4 வந்து நம்மளோட அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதாவது அவங்களோட கஸ்டமரோட வாலெட்லேருந்து நம்ம ₹4 எடுத்திருக்கோம். அதாவது நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கிளிக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ₹5 இருந்து ஆட் ஆயிருந்துச்சு. அப்போ ₹15 ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் 4 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ ₹11 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க வாலெட் பற்றி. அடுத்து செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் இங்கே டெலிவரி ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த யூஸருக்கு, இந்த சூர்யான்ற யூஸருக்கு நீங்கள் ஒரு டெலிவரி ஏஜென்ட் அசைன் பண்ணணும். அவங்க எப்போ ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு இதே டெலிவரி ஏஜென்ட் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ டைரெக்டாக இந்த டெலிவரி ஏஜென்ட் செட் ஆகிடுவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த டெலிவரி ஏஜென்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ டிஃபால்ட்டாக இவங்களே வந்து எல்லா ஆர்டர்ஸையும் எடுக்கிற மாதிரி செட் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து இந்த கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி இந்த யூஸர் பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா இப்போது மை ஃபேவரட் யூஸர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது எந்த இடத்துல காட்டும் அப்படின்னா ஆர்டர் ஸ்டேட்டஸில் வந்து அங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னு இருக்கும். ஆர்டர் டீட்டெயில்ஸ் உள்ள போனீங்கன்னா ஸோ அங்கே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்றது காட்டும். ஸோ இன்ஃபர்மேஷன் செட் ஆகிடுச்சு. பேக் வந்துடலாம். ஸோ இவ்வளோ தாங்க சேட் பேஜ் பற்றி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இமேஜ் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம், மெசேஜ் வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராட்காஸ்ட் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களோட புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் எதாவது மெசேஜ் அனுப்பணும், லைக் ஏதாவது விஷஸ் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட மெசேஜ் கூட ஃபோட்டோவே அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அதுக்கு நீங்கள் அப்லோட்ன்ற பட்டன் செலக்ட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு எல்லாருக்கும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா ஆக்டிவ் யூசர்ஸ்க்கும் வந்து இந்த மெசேஜ்ன்றது போயிடும். நீங்கள் எதாவது விஷஸோ இல்லை எல்லாருக்கும் ஏதாவது நியூஸோ இல்லை ஏதாவது ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க உங்களோட கஸ்டமர்ஸோடு நீங்கள் இப்படி தான் சேட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜ்லாம் அனுப்பலாம். தேங்க்யூ ஸோ மச்.